வணக்கம் மேடம். வணக்கம். தமிழகத்துல கடந்த 3 தினங்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறது தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல 17 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து நேரில் அந்த குடும்பத்தை பார்வையிட செல்லும் போது கூட அவங்களை தடுத்து நிறுத்திருக்காங்க அந்த கிராம மக்கள். எங்க தான் தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம் நீங்க? உங்களுக்கு வணக்கம், உங்க நேயர்களுக்கு வணக்கம். இந்த பாலியல் தொந்தரவுங்கிறது கட்டுக்கடங்காம ஆறா ஓடுதுமாங்க. இப்போ மக்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் ஆறா ஓடாம இவங்களுடைய பாலியல் குற்றங்கள் தான் இங்கே ஆறா ஓடுது. இதை மறுக்கிறாரு. இது கூட நேற்றுக்கு இந்த தமிழகத்தினுடைய உள்துறை செயலாளர் டிஜிபி மற்றும் சென்னை கமிஷனர் அருண் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்க, எல்லாமே குறைஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது உண்மைக்கு மாறானது. ஏன்னாக்கா பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க சொல்றது ஒரு கதைனாக்கா, அப்போ நாங்கள் எதுவும் சொல்லலை. கிரைம் ரேட் டேட்டா இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கீ கிரைம் ட்ரெண்ட்ஸ்னு தமிழ்நாட்டில் இருக்கு. அது 20, 25, 26 இந்த டேட்டா பார்த்தீங்கன்னாக்க ஓவரால் கிரைம்ங்கிறது பெரிய லெவலில் கொஞ்சம் நெஞ்சம் எல்லாம் அதிகரிச்சிருக்குங்கிறது தான் கருத்து. எப்படி நாங்கள் சொல்கிறோம்னாக்க, இப்போ 40லேருந்து 50% இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாக இருக்குங்கிறது ஒன்று. அதாவது அதே மாதிரி இந்த முதிர்ச்சியோட 18 வயசுக்கு கீழே அவங்க பண்ணுற குற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ எப்படி தொடர்ச்சியாக 2022 2607, அதுக்கப்புறம் அதுலேருந்து 2999, 2999, 2023 இப்போ ரெக்கார்டு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இது 4000 டச் பண்ணியிருக்கிறதா நம்ம சொல்லலை, தமிழ்நாடு அரசு பதிகிற டேட்டாவில் வருது. அப்போ என்ன மேலே ஏறுது, கிராஃப் என்ன மேலே ஏறுது. முக்கியமாக எங்கெங்கே பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர், கோயம்புத்தூர் சிட்டி, கடலூர், தர்மபுரி இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த கொலை, இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா தமிழ்நாடு டேட்டா. நாங்கள் எதுவுமே சொல்ல, தமிழ்நாடு டேட்டாவில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இருக்கிற இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட மாதிரி உள்துறை செயலாளர் மிஸ்டர் ஸ்ரீ தீரஜ்குமார், அப்புறம் டிஜிபி பொறுப்பில் இருக்கிற டிஜிபி வெங்கட்ராமன், அது தவிர இப்போ சென்னை கமிஷனர் அருண் இவங்கெல்லாம் சேர்ந்து நேற்றுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற ட்ரெண்டை பாருங்கள். அவங்க கொடுக்குறது கொலை குற்றங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்கனாக்கா குறைஞ்சிருக்கிறதா கொடுக்குறாங்க. எனவே 1797 2021 இருந்ததாகவும் தற்போது 1461 சொல்லி கணக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் படித்ததை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இது அவங்க கொடுக்குற அந்த டேட்டா கிரைம் டேட்டாலேருந்து அது வருது. இதுக்கு முன்னுக்கு பின்னா இருக்கு. அப்போ எது உண்மை? அப்போ அவங்க முதல்ல ஏன் அந்த பதிவு கொடுத்தாங்க? அப்போ எப்படி மக்களை ஏமாத்துறாங்களா இந்த பதிவு கொடுத்தபடி? அதே மாதிரி போஸ்கோ சிறார்களுக்கு எதிரான குற்றங்கள் கட்டுக்கடங்காமல் இருக்குதுன்னு நம்ம சொன்னது உண்மை, அப்போ கொடுத்தோம். இப்போ என்சிஆர்பி டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2025 குறைஞ்சதா மொத்தமாக இருக்கிற குற்றங்கள்லாம் குறைஞ்சிடுச்சு. முக்கியமாக என்ன கொலைகள்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இப்போ படித்தது என்ன பொய்யா ஒரு உண்மையா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கான பட்டியலின மக்கள் அவங்களுக்கு என்ன குற்றங்கள் குறைஞ்சது அவங்க சொல்கிறாங்க. அதே பட்ட குற்றங்கள் அதிகரிச்சுக்கிறதா 40% மேலே அதிகரிச்சதா அவங்க டேட்டா சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன அர்த்தம், எது உண்மைங்க பொய்யுங்கிறது தெரியும். இப்போ சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு 2024 1540 கொலைகள், அதுக்கப்புறம் விசிக்கிற இந்த 12 வருஷத்துக்கு குறைச்சிங்கிறாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு குறைவா இருக்குங்கிறாங்க. அப்போ அவங்களே முன்னுக்கு பின்னா கொடுத்தாங்கனாக்கா எது உண்மைன்னு எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? அப்போ எது உண்மை? முதல்ல கொடுத்தது தானே உண்மை. இப்போ பாருங்க, சார்ஜ் ஷீட் போடுற ரேட்டை கிரைம்ல குற்றங்களை சார்ஜ் ஷீட் பண்றாங்கல்ல, அது 2022 70.7ஆகவும் இப்போ 80.8ஆகவும் சொல்றாங்க 23. ஆனால் இப்போ இருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற இன்னைய பொழுதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குற்றங்கிறது டிமாண்ட் நம்பர் 22 சொல்லுவாங்க போலீஸ், அந்த அளவுக்கு போயிருக்கிறதாகவும், இதே அந்த பழங்காலத்து 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தபோது 16 தான் இருந்தது. இப்போ 2021 22 இருக்கு. அப்போ எது உண்மை? அப்போ அதிகமாக இருக்கிறதா உண்மை. அப்போ 1648% மேலே ஒரு வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இவ்வளோ கொலைகள், அதாவது 20,000 கொலைகளுக்கு நடைபெற்றதாக தகவல் வருது. எப்போதுமே போலீஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா குறைச்சி தான் கொடுப்பாங்க, அவங்க அதிகமாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஆட்சியினுடைய குறைபாடை காட்டுறதா இருக்கும். அதெல்லாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 29% அதிகரிச்சதா டேட்டா வருது 2022 23. அப்போ எதுங்க உண்மை? நான் கேட்குறேன். 21 அக்டோபர் 2025
இந்த டேட்டா வந்து 2021 அப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா 1ஆம் தேதி அக்டோபர் 2025 6064 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. சென்னை தான் சென்டரோட சிட்டி. 514 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 573. இப்படியாக அதிகரிச்சே வரும்போது கனிமொழி அக்கா வேலை செய்யறவங்கள, அதாவது வேலை செய்யணும்னா என்ன அர்த்தம், பாராளுமன்ற உறுப்பினராக வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு விளாத்தி குளத்தில் நடந்திருக்கனாக்க கனிமொழி அக்கா என்ன பண்ணாங்க, இதே வந்து யாரது பொள்ளாச்சி பாலியல் வழக்கும் போது பெரிய பேரணி நடத்தினாங்களா? இப்ப ஏன் பேரணி எல்லாம் நடத்தல? இது வந்து என்ன சொல்றது, வாக்கு அரசியல் பண்ணதா நம்ம எடுத்துப்போமா? இப்போ இவங்க ஆட்சிக்கு வரணும். ஆனா நான் என்ன சொல்றேன், இவங்க நம்ம இப்ப கொடுக்குற கோயம்புத்தூர் சிட்டி, கடலூர், இதுலாம் பாத்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர்ல சொல்லவே வேண்டாம். இந்த விமான நிலையத்துக்கு போற வழியில ஒளிஞ்சிருந்து எவ்வளவு குற்றங்கள் ஒரு பெண்ணை பண்ணதாகவும், அப்போ அவங்க வந்து 30 போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. டார்ச் லைட் வச்சு கண்டுபிடிக்கல அந்த பொண்ணை. அந்த குற்றங்கள் தெரிவிக்கும் அந்த இடத்துல பீட்டு வந்து போட்டேன்னு சொன்னாங்க. பீட்டு போட்ட இடத்துல அப்படி நடக்குதுன்னா எது உண்மை? அப்போ பீட்டு உண்மையே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, எங்க தெருவிலே பாருங்க பீட்டுக்கான ஒரு நோட்டீஸ் புக் வச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸ் புக்கில் வேற கையெழுத்தே போடுறது இல்லை. பகல் பீட்டு கிடையாது, ராத்திரி வந்து சென்னை சிட்டியில 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டு பணம் வாங்குற அடையார் ஏரியா பத்தி நான் குறிப்பிடுறேன். அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு என்ன? இது மாதிரி பாதுகாப்பு நிற்கல காரணமே திருப்பி சொல்றது போதை மது கலாச்சாரம். டாஸ்மாக மூடவும் இல்லை, வாக்குறுதி கொடுத்த மாதிரி நடக்கவும் இல்லை. இனிமே என்ன ஒரு மாசத்துல இன்னும் 4-5 நாள்ல தேர்தல் அறிக்கை வந்துடும். அதனால இவங்க ஒன்றும் செய்ய போறதில்ல. மக்களை பத்தி அவங்க கவலையே கிடையாது. அது அவங்க குடும்பத்தார் மட்டும் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும். அவங்க குடும்பத்தாருக்கு மட்டும் நம்மளுடைய வரி பணத்தை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக கோயில் என்ன, குளம் என்ன, மற்ற இடத்துக்கு என்ன, போலீஸ் முன்னே செக்யூரிட்டியோட போறாங்க. அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போகும்போது கூட எவ்வளவு போலீஸ் அவங்களோட சுத்தி வருது. அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் போலீஸ் நம்ம வரி பணத்துல எங்கிற காவல்துறை. அதே இந்த குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள், இப்ப கூட வேற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து சென்னைக்கு வந்து வேலை நிமித்தமா வரைச்சு அவங்க பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி இப்ப 2-3 நாள் நடந்த சமாதானம் இல்லையா, பாலியல் குற்றத்துக்கு ஆளாகி அப்ப மக்கள் வந்து வீட்லயும் இருக்க முடியல. வீட்டுல இருந்தா பாலியல் பண்ணி கொலை பண்ணிடுறீங்க. அப்ப அந்த இது BHS தரமணியில நடந்த சமாச்சாரம். 2 வயசு குழந்தை அழுகுது அம்மாவை கொடுமைப்படுத்ததை பார்த்து. அந்த குழந்தைய கொலை பண்ணி போட்டு மூட்டையில கட்டி போட்டு சாக்கடையில அடிஞ்சது, பக்கிங்ஹாம் கனால்ல போட்டது. இதெல்லாம் அவங்க வீட்டு குழந்தைய ஒருத்தங்க செஞ்சு பாட்டினாக்க ஏற்றுப்பேன். இப்ப நான் அமைச்சர்கள் குடும்பம், அந்த திமுகல இருக்கிற அந்த இவங்கெல்லாம் இருக்கிற தலைவர்கள் சொல்லிக்கிறாங்களே, சோக்கால் தலைவர்கள், மக்கள் பார்க்காம அவங்க அமைச்சர்கள், முதலமைச்சர், இவங்க வீட்டு பெண்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இன்னைக்கு பாலியல் தொந்தரவு நடந்தது அப்படின்னு எங்கேயாவது ஒரு ரெக்கார்டு இருக்காங்க? எப்படி பாதுகாப்பா இருக்காங்க? சோ அவங்கள பாதுகாக்கிறது தான் போலீஸ் துறை. அவங்க வீட்டுல எத்தனை போலீஸ் இருக்கு? நம்ம வரி பணத்துல அந்த போலீஸ், நம்ம வரி பணத்துல அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆடு, நம்ம வரி பணத்துல கோட்டர்ஸ் எல்லாம் சுகமா நம்ம வரி பணத்தையே கொள்ளடிக்கிறது. இன்னைக்கு டாஸ்மாக்ல 30,000 கோடிக்கு மேல ஊழல். அதுவும் தவிர ரோடுக்கு எதுவும் போடல, வரி பணத்தை அடிக்கிறாங்க. வரி பணத்தை எதுக்கு அடிக்கிறது? இன்னைக்கு போலீஸ்கார குடும்பத்தையே எடுத்துப்பாங்க. அவங்கள போய் கேளுங்க, அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் வரல, அரிய செட்டில் ஆகல, ப்ரமோஷன் கிடைக்கல, கேட்டா பணி நியமனத்துல வேகன்சி இல்ல. அதனால இன்னொன்னு ஒரு ரைட்டு ஒன்றும் இல்லை, நாங்கள் வழக்கறிஞரா பார்க்குறோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனானாக்க இப்போ வாங்க மேடம், அப்போ வர சொல்லுங்க உங்க கிளைண்ட்டை கேட்டானாக்க ரைட்டர் மட்டும் தான் நான் இருக்கேன், பந்தோஸ் டியூட்டியில் போயிருக்காரு, இவங்க நம்ம சீஃப் மினிஸ்டர் போறாரு, அங்கே விமான நிலையம் போயிருக்காங்க, இல்லை திமுக கூட்டம் நடக்குது. எங்க முந்தானத்துக்கு திருச்சியில ஒரு 2 நாள் முன்னாடி திருச்சியில ஒரு மாநாடு போட்டாங்களா திமுக. அப்ப எத்தனை பேர் வந்தாங்க? அப்ப 10 லட்சம் பேர் வந்தது அவங்க சொல்றாங்க. சரி 5 லட்சம் 3 லட்சம் வச்சுப்போம். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு போலீஸை கொண்டு போய் குவிச்சு பாலியல் கொண்டு எதுவும் நடத்தாம ஒரு சாவரம் பத்திரமா பாத்துக்கிட்டாங்களா? அதே வந்து தாவேகா கூட்டத்து கரூருக்கு அப்ப பாதுகாப்பு கொடுக்க முடியல. அங்க 41 பெண் குழந்தைகளை சேர்த்து 41 இருப்பு. இப்படியா பொதுமக்கள்னாக்க போலீஸ் வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏங்க அந்த காவல்துறைக்கு ஒரு கேள்விங்க, யாருடைய பணத்துல நீங்க சம்பளம் வாங்குறீங்க? உங்களுக்கு திமுகவில் இருக்கிற கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க சொந்த காசுல சம்பளம் தராங்களா, இல்ல திமுகவோட அமைச்சர்கள் கொடுக்குறாங்களா, இல்ல திமுக பெருந்தலைக்கிற கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அவங்க கையில இருந்து கொடுக்குறாங்க? எங்க வரி பணங்க? இன்னைக்கு வரி பணத்துல எடுத்துன்னு நீங்க என்ன சொல்றீங்க, இலவசத்தை கொடுக்குறீங்க. நீங்க யாருக்கு உரிமை தொகை கொடுத்தாங்க? யாருடைய உரிமை தொகை? SC/ST தொகையில இருக்கிற மத்திய அரசு கொடுத்த வரி பணத்துல கொடுத்த தொகையை எடுத்து இதுல கொடுத்துட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு சொல்றாங்க. எங்க காவல்துறையில நிறைய ஏங்க பணி நியமனம் செய்யல? ஒரு போலீஸ் ஒருத்தர் வந்து 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் இதான் சதவிகிதம். இந்த சதவிகிதத்துல இருந்தா எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அதனால நாங்க என்ன சொல்றோம், இன்னைய வரைக்கும்
இந்த குற்றங்களை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு முன் வரணும். யாரும் முன் வந்தது கிடையாது, இனிமேல் வரவும் மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு கேர்டேக்கர் பாதுகாவலராக மாறப்படுறாரு 4 நாள் கழிச்சு. அவருக்கு என்ன கவலை? இதுதான் அவருடைய ஆட்சியை திரும்பி வரணும்னு இப்போ எதிர்பார்க்குறாரு. நான் இப்போ ஒவ்வொரு பெண்களையும் கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் சாகடிக்கப்படுறாங்க, உங்களை பெண்களையும் சாகடிக்கிறாங்க, குடும்பத்தாரை குடிக்க வச்சு உங்களை விதவியாக்குறாங்க. இதுக்கும் மேலேயும் திமுக தேவையாங்கிறத விடணும். ஒவ்வொரு பெண்ணும் இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஒரு கண்ணகியா இருக்கேன். இப்போ போராட்டம் நடத்துகிற பெண்களை பார்த்து காவல்துறை தன்னுடைய அராஜகத்தை கட்ட விழுத்து விடுது அந்த விளாத்தி குளத்தில். அந்த கனிமொழி அக்காவை கேள்வி கேட்டதுக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுனால போலீஸ் வந்து நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்களை காவல்துறை கேட்குறோம், உங்கள் வீட்டு பெண்களை இவங்களே இந்த கைவர்களை பதிவு பண்ணனாக்கா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இப்போ அவங்கள வந்து கட்டுப்படுத்த கனிமொழி அக்காவிட்டு சமாதானப்படுத்துவோம் உங்கள் வேலையா? இதுதான் உங்கள் வேலையை நாங்கள் கேட்குறோம். அந்த அம்மாவை சமாதானப்படுத்தா திருப்பி நீங்கள் இன்னொரு படி இல்லாட்ட கால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு குடியரசு ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிறவங்க அந்த குடியரசுக்கான ஆடையை அணிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பாதுகாப்பு மக்கள் தாங்க. இந்த மக்கள் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்கள பாதுகாக்கிறதா இன்னைக்கு 5 வருஷம் இருக்கிற எங்களெல்லாம் நம்பி நீங்கள் என்ன செய்ய போறீங்க? சரிங்க, அடுத்த செட் வந்து அடுத்த செட் பார்த்தீங்களா? அப்போ உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பாலியல் தொந்தரவு இருந்தால் அப்போ தான் இந்த காவல்துறை டிஜிபி ஆகட்டும், அப்புறம் அந்த ஆணையர் அருண் ஆகட்டும், இன்னைக்கு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உங்கள் வீட்டு பெண்களுக்கு நடக்கணுங்க. அப்போ தான் அவருக்கு தெரியும். இது மாதிரி குறைச்சி சொல்லி இந்த அதுக்கு முதல்ல IAS அதிகாரிகள் அந்த கரூர் சம்பவத்தும் போது ஒரு பிரஸ் மீட் கொடுத்து பண்ணதையே உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டிச்சது. அதிகாரிகள் என்ன இவங்க வந்து அரசாங்கத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறுறாங்களா, செய்தி தொடர்பாளராக மாறுறாங்களா? செய்தி தொடர்புத்துறை என்ன செய்யுது? இவங்க எதுக்கு பேச வைக்கிறீங்க நீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கேள்வி. நான் உங்களுக்கு எழுபடி ஆடுகளா அவங்க IAS அதிகாரிகளா? என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு மரியாதை வேணும். அவங்களுக்கு நாங்கள் கேட்குறோம் அந்த IAS அதிகாரி உங்களுக்கு தன்மானம் வேணாம். நீங்கள் ஒரு அதிகாரிகள் அதிகாரிகள் இருக்கிறமே தவிர அது சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு எடுபடி ஆளாரிங்க வந்து இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்ல, நாங்கள் முதல்ல சொன்னோம், அதே உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டிச்சது இந்த கரூர் வழக்கை விசாரித்த போது. இதே தான் திருப்பியும் சொல்கிறோம். அதே மாதிரி பட்டியலில் அஜித்குமாரை கொலை பண்ணதுக்கான முடிவுக்கல்ல இப்படியாக வரலாறு சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், ECR ஆகட்டும், இப்படி எங்கேயுமே நடக்க முடியாத நிலைனாக்க, அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் மரியாதை கிடையாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாது. அதாவது குடி போதை இருக்குது தான் என்னப்பட்ட நிலையில இல்லாமல் மக்கள் வாழ வைக்கிறது தான் ஒரு சமுதாய அக்கறை கொண்ட அரசா? இந்த கேள்வி கேட்குற பதில் சொல்ல முடியுமா? சமுதாயங்கிறது வந்து தன்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் மக்களாட்சி பேர். மக்களாட்சிங்கிற பேரை எடுத்து இவங்க தங்களுடைய மக்கள், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, தன்னுடைய மக்கள் ஆட்சி புரிவதற்கு வலுவிட்டு போடுறாரு ஸ்டாலின் அவர்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை இப்போ இப்படி கண்டிக்கக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணும் கண்ணகியா மாறி பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க திருப்பி இந்த பக்கம் தலை காட்ட விடாதபடி இன்னைக்கு போராட்டம் பண்ணுறது முக்கியம் இல்லை. இந்த போராட்ட வேகம் வாக்கு செலுத்தும் போது அந்த சூடு இருக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அதனால ஒரு பெண் வழக்கறிஞராக சொல்கிறேன், நம்ம பெண்களுடைய சமுதாயம் பாதுகாக்கப்படலாம். இந்த கைவர் ஆட்சி திருப்பி வராவிடாதவரை பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொரு கண்ணகியாக நம்மளுடைய கடமைங்கிறத நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம்.